அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதுவரை காலமும் கெமிஸ்ட்ரி MCQ பகுதியில் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆகவே நாங்கள் இதன் அடிப்படையில் 2013 பேப்பரில் ஏற்கனவே நாங்கள் ஒரு 30 வினாக்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மீதி வினாக்களை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தொடருவோம். ஆகவே 2013 MCQ நாங்கள் எலிபரேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே நாங்கள் அதில் 31வது வினாவுக்கு நாங்கள் வருவோம். 31வது வினா. ஆகவே இந்த ABCD வினாக்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இங்கே ஒரு வினா தந்திருக்குது. CE4+ CE3+, இரண்டு மின்வாய்கள் CE4+ CE3+ தந்திருக்குது. தந்திருக்குது வெளிப்படமான அதற்குரியது. Eθ வந்து 0 + 1.72 என்று சொல்லி, அதே போல Fe2 + Fe Fe2 + Fe Eθ இருக்குது. -0.44 என்று சொல்லி -0.44 சொல்லி, இத்தரவுகளுக்கு ஏற்ப பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானது. அவை நான் நினைக்கிறேன் இந்த வினாவங்களால் இந்த மின்னிரசாயன தொடரை மையமாக வைத்துக்கொண்டு அவங்களுக்கு இந்த வினாவுக்கு ஆன்சர் பண்ணலாம். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு மின்னிரசாயன தொடரில் மேலில் லித்தியம் இருக்கிறாரு, மைனஸில் குடின பெருமானத்தை கொண்டிருப்பார். அதே போல் கீழே ஃப்ளோரின் இருப்பார், ப்ளஸில் குடிய பெருமானத்தை கொண்டிருப்பார். அதே போல் உங்களுக்கு தெரியும், வந்து ஒவ்வொரு அரைக்கலமும் நியம ஐதரசன் மின்வாயோடு இணைத்து அந்த பெருமானங்கள் பெறப்பட்டிருக்குதுன்னு தெரியும். நேரடியாக இந்த மின்வாய் அழுத்தங்கள் துணியப்பட முடியாது. ஐதரசனை நாங்கள் நியமமாக வைத்துக்கொண்டு ஐதரசனோட தொடுத்து தான் ஒவ்வொரு களத்துக்குமான ஒவ்வொரு அரைக்கலத்துக்குமான நியம மின்வாய் அழுத்தங்கள் பெறப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மேலுள்ளவை சிறந்த தாழ்த்தும் கருவிகள் சொல்லுவாங்க. மேலுள்ளவை சிறந்த தாழ்த்தும் கருவிகள். அதே போல கீழுள்ளவை மின்னிரசாயன தொடரில் சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகள் என நாங்கள் பொதுவாக. கீழுள்ளவை சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகள், மேலுள்ளவை சிறந்த தாழ்த்தும் கருவிகள் என. அதே போல மேலுள்ளவற்றால் கீழுள்ளவை பொதுவாக இடம்பெயர்க்கப்பட முடியும் என்று உங்களுக்கு தெரியும். அவை நாங்கள் முதலாவது கருத்துக்கு வருவோம். CE4+ Fe2+ பார்க்க நலிவான ஒட்சியேற்றும் கருவி. இந்த நலிவான ஒட்சியேற்றும் கருவி பாருங்க, இதே போன்று இரண்டு விடைகள் தந்திருக்குது. சி பகுதிக்கு வாங்க. CE4+ Fe2+ பார்க்க சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. ஆகவே இங்கு ப்ளஸில் 1.72, இங்கே வந்து வாங்க -0.44. இவங்க மிச்சம் மேலே இருக்கிறாங்க, இவங்க மிச்சம் கீழே இருக்கிறாங்க. ஆகவே ஒரு சிறந்த ஒட்சியேற்றும் கருவி என்று சொல்கிறது தான் சரி. ஆகவே நலிவான ஒட்சியேற்றும் கருவியை விட சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. ஆகவே ஏயை விட சி என்ற கருத்து இங்கே உண்மையானது. அடுத்தது பாருங்க, பிக்கு வாங்கப்பிள்ளை. CE4+ Fe2+ தாழ்த்தும். உங்களுக்கு தெரியும், வந்து Fe2+ தான் CE4+ தாழ்த்தும். Fe2+ தான் மேல் இருக்கிறாரு. ஆகவே அவர் தான் சிறந்த தாழ்த்தும் கருவி. ஆகவே பி என்ற கருத்து இங்கே தவறானது. நாங்கள் சி சரி என்று சொல்லியிருக்கோம். CE4+ ஆனது Fe ஒட்சியேற்றும். இங்கே வந்து CE4+ வந்து அதாவது கீழுள்ளவங்க பொதுவாக சிறந்த ஒட்சியேற்றும் கருவின்னு சொன்னாங்க. ஆகவே இங்கே Fe0 இருக்கிறதால இலகுவாக Fe2+ அல்லது Fe3+ ஒட்சியேற்றப்பட முடியும். ஆகவே இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் CE4+ வந்து CE3+க்கு வர முடியும். அதே நேரம் Fe வந்து Fe2+ ஒட்சியேற்றப்படவும் முடியும். ஆகவே C, D என்ற கருத்துக்கள் உண்மையானது. ஆகவே C, D என்ற கருத்து உண்மை என்றால் உங்களுக்கு மூன்றாவது விடை வழங்க முடியும். ஆகவே ஒரு மிக இலகுவான ஒரு வினா. சாதாரணமாக ஒரு மின்னிரசாயன தொடரை வைத்துக்கொண்டே இவ்வாறான வினாக்கள் வினவப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் 32வது வினாவை நோக்கி நாங்கள் வருவோம். பாருங்க, மூலக்கூறு பென்சீன் COC1CH பற்றிய பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானவை.
இது பிணைப்பு நீளங்கள் தளங்களோட சம்பந்தப்பட்ட வினா. ஆகவே நாங்கள் இதுக்குரிய 3D ஷேப்பை நாங்கள் வரைச்சிக்குவோம். 3D ஷேப்பை நாங்கள் முதல்ல வரைவோம். ஆகவே தல முக்கோணம், ஆகவே இங்கு நேர்கோடாக வர வேணும். ஆகவே இது LMN என்று தரப்பட்டிருக்குது. இங்க A என்ற கருத்து சொல்றாங்க எல்லா கார்பன் அணுக்களும் sp2 கலப்பாக்கம் செய்யப்பட்டது. இந்த பென்சீன்ல உள்ள இந்த பென்சீன் இது பென்சீன், இது sp2 கலப்பண்டு தெரியும். இந்த கார்பன் sp2 கலப்பண்டு தெரியும். ஆனா இது sp கலப்பு, இது sp கலப்பண்டு தெரியும். ஆகவே இந்த எல்லா கார்பனும் sp2 கலப்பண்டா தவறானது விட A வந்து தவறானது. அதே போல பிக்கு வாங்க. LMN என பெயரிடப்பட்டுள்ள கார்பன் அணுக்களும் ஒட்சன் அணுவும் ஒரே தளத்தில் உள்ளன. ஆகவே இங்கு sp2 அதாவது இங்க உங்களுக்கு வந்து இது sp2, இது sp2 தளம் போன sp இதெல்லாம் எல்லா கார்பன் அணுக்களும் கட்டாயம் ஒரே தளத்தில் இருக்க வேண்டும். இங்கே sp3 கலப்பு வரல, அதனால் தளத்துக்கு வெளியே போக முடியாது. ஆகவே இந்த LMNO எல்லாம் ஒரே தளத்தில் காணப்பட வேண்டும். ஆகவே உண்மையான கருத்து. இது sp2 கலப்பாக இருந்தால் இந்த 3 அணுக்களும் ஒரே தளம், இது sp கலப்பாக இருந்தால் இந்த 3 அணுக்களும் ஒரே தளம். ஆகவே எல்லாம் ஒரே தளத்தில் இருக்குது. ஆகவே இந்த கருத்துகளுக்கு சரி என்று வழங்க முடியும். சி என்ற கருத்துக்கு வாங்க. சி என்ற கருத்து எல்லா CH பிணைப்புகளும் நீளத்தில் சமன். உங்களுக்கு தெரியும் வந்து இங்க H இருக்குது, இங்க 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 H இருக்குது, இங்க H இருக்குது. இந்த H வந்து sp2 கலப்புக்குரியது, இந்த H sp கலப்புக்குரியது. ஆகவே எல்லா H ஆலையும் நீளத்தில் சமனாக இருக்க முடியாது. அங்கால LMN என பெயரிடப்பட்டுள்ள கார்பன் அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ளது. ஆகவே LMN ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஆகவே டியும் சரியானது. ஆகவே இதன் அடிப்படையில் B, D உண்மை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அப்பவும் 5வது விடை என்று. ஆகவே 32வது வினாவுக்கு நாங்கள் 5வது விடையை நோக்கி நாங்கள் நகருவோம். அடுத்தது நாங்கள் 33வது வினாவை நோக்கி நாங்கள் வருவோம். 33வது வினாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு இலட்சிய கரைசல் உண்டாக்கும் A, B ஆகியவற்றின் மாறா வெப்பநிலை அவத்தை வரைபடம், மாறா வெப்பநிலை அவத்தை வரைபடம் கீழே காணப்படுகின்றது. ஆனால் இந்த அவத்தை வரைபடத்தில் அமுக்க வரைப்பு வந்திருக்கு. ஆவியமுக்க அமைப்பு வரைப்பு தரப்பட்டிருக்குது. இந்த ஆவியமுக்க அமைப்பு வரைப்புல சற்று வித்தியாசமான ஒரு வினா என்னென்றால் PQR 100% A 100% B இது அமுக்கம் என்று தந்துட்டான். பொதுவாக ஆவியமுக்க மொழிப்பின்ன வரைப்பு நாங்கள் பொதுவாக இந்த இரட்டை கோடுகளாக எழுதுறது இல்லை. ஆகவே இந்த ஏக்கு ஆவியமுக்கம் குறைவு, பீட ஆவியமுக்கம் உயர்வு என்று சொல்லி தந்திருக்காங்க. இது ஒரு இலட்சிய கரைசலாக தந்திருக்காங்க. இதனால் நாங்கள் பிள்ளைகள் சொல்கிற ஐடியா, இது லாஸ்ட் இயர் இவ்வாறான வினாக்கள் வந்தது உங்களுக்கு தெரியும். இவ்வாறு ஒரு ஆவியமுக்க முழுப்பின வரைக்கு ஒரு இரட்டை கோடாக வந்தால் நிச்சயமாக இங்கு மேலுள்ளது P வந்து திரவமாக இருக்கும், R வந்து வாயுவாக இருக்கும். P வந்து திரவமாக இருக்கும், R வாயுவாக இருக்கும். இது திரவம் பிளஸ் வாயுவாக இருக்கும். வளமையாக கொதிநிலை முழுப்பின வரைப்பு தான் இவ்வாறு இரட்டை கூடாக நாங்கள் அழைக்கிறது. கொதிநிலை முழுப்பின வரைப்பு இவ்வாறு வந்தால் மேலுள்ளது வாயு, கீழுள்ள லைன் வந்து திரவம். ஆனால் இங்கு ஆவியமுக்க முழுப்பின வரைப்பு வந்திருந்தால் மேலுள்ளது திரவமாக இருக்கணும், கீழுள்ளது வாயுவாக இருக்கும். ஆகவே இந்த கருத்தை நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கு வந்தால் செறிவு ஏயின் கொதிநிலை பியின் கொதிநிலையை விட உயர்ந்தது. ஆவியமுக்கம் குறைவென்றால் கொதிநிலை உயர்வென்றால். ஆகவே இங்கே A என்ற கருத்துக்கு உங்களுக்கு சரி வழங்க முடியும். B என்ற கருத்துக்கு நாங்கள் வந்தால் ஆவியவத்தையும் திரவத்தையும் பிரதேசம் Qவில் சமநிலையில் உள்ளன.
Qல ஆவி பிளஸ் திரவம் இருக்குது. ஆகவே சரியான பிரதேசம் Pயில் ஆவியவத்தை மாத்திரம் உள்ளது. Pயில ஆவியவத்தை வாரது உங்களுக்கு தெரியும் அது கொதிநிலை மூழ்கின வரைப்பு. ஆவியமுக்க மூழ்கின வரைப்புல கட்டாயம் திரவம் தான் வரும். ஆகவே சீக்குள்ள பிரதேசம் 6ல திரவம் மாத்திரமா, திரவம் அல்ல வாயு மாத்திரம்தான். ஆகவே இங்கு C, D தவறானது. ஆகவே இவ்வாறு நாங்கள் பார்க்கிற நேரம் A, B உண்மை என்றால் முதலாவது விடை எங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே இவ்வாறான சற்று வித்தியாசமான வரைப்பு உங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டு எஸ்ஏவினால வந்தது. அதிகமான பிள்ளைகள் பிரச்சனைப்பட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு விலகி இந்த வரைப்பு ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு தந்திருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு இந்த வரைப்பு இதே போன்ற ஒரு வரைப்பு அல்ல, ஒரு சற்று வித்தியாசமான ஒரு வரைப்பாக அவங்க தந்திருந்தாங்க. அடுத்த பகுதியை நோக்கி நாங்கள் நகர்வோம். சரி, அடுத்ததாக நாங்கள் 34வது வினாவுக்கு நாங்கள் வருவோம். இந்த 34வது வினாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பல்பகுதியங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் எவை எவை உண்மையானவை தந்திருக்கிறாங்க. பல்பகுதியங்களோட சம்பந்தப்பட்டது. ஆகவே முதல்ல தந்திருக்கிற A பகுதி இயற்கை ரப்பர் சில நிலை அமைப்புடன் கூடிய இரட்டை பிணைப்பை கொண்டுள்ளது. சரி, 34வது வினாவுக்கு நாங்கள் வருவோம். 34வது வினாவில் பல்பகுதியங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் எவை உண்மையானவை. A இயற்கை ரப்பர் சிஸ் நிலை அமைப்புடன் கூடிய இரட்டை பிணைப்புகளை கொண்டுள்ளது. ஆகவே உங்களுக்கு தெரியும் இயற்கை ரப்பர்னு சொல்றது நாங்கள் ஐசோபிரின்னு சொல்கிறோம். CPI சிஸ் பொலி ஐசோபிரின்னு சொல்லி இயற்கை ரப்பர் பல்பகுதியம் CPI சிஸ் பொலி ஐசோபிரின்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த CPI-ஐ பொறுத்த வரை நம்மளுக்கு தெரியும் இவ்வாறு தான் இந்த CPI காணப்படும் சொல்லி இவ்வாறு CPI என அழைப்போம். சிஸ் பொலி ஐசோபிரின்னு சொல்லி. ஆகவே கட்டாயம் இது ஒரு சிஸ் நிலை அமைப்பை கொண்டிருக்கிறது, மிகவும் பொருத்தமானது. அதே போல B பார்ட் வாங்க. B பார்ட் PVC ஆனது CHCl இன் கூட்டுப்பல் பதத்தினால் உண்டாக்கப்படுகின்றது. ஆகவே PVC-ல உங்களுக்கு தெரியும் வைனைல் குளோரைடு CH2 டபுள் பாண்ட் CHCl என்று சொல்லுகின்ற இந்த வைனைல் குளோரைடால தான் PVC உருவாகுது. இந்த இரண்டு கார்பன்லையுமே குளோரின் வர முடியாது. ஆகவே இதற்குரிய பல்பகுதி நீங்கள் பார்த்தால் CH2 அதே போல CHCl என்று சொல்லி இவ்வாறு தான் பலிப்பகுதியம் வருது. PVC பொலிவைனைல் குளோரைடு இவ்வாறு இது எண் வழங்கப்படவில்லை. அதே போல C பார்ட்டுக்கு நாங்கள் வந்தால், C பகுதி நாங்கள் வந்தால் பொலிஸ்டைரீன் நைலான் ஆகிய இரண்டும் உடங்கல் பல்பகுதிய சேர்வாக்கத்தினால் தயாரிக்கப்படுகின்றது. தெரியும் பொலிஸ்டைரீன் என்று சொல்ற ரெஜிஃபோம். இந்த பொலிஸ்டைரீன் CH2 டபுள் பாண்ட் CH இந்த பென்சீன் என்று சொன்ன இந்த பகுதியத்தில் ஸ்டைரீன் மூலக்கூறுட கூட்டல் பல்பகுதியத்தால் பொலிஸ்டைரீன் அதாவது ரெஜிஃபோம் உருவாக்கப்படுது. ஆகவே அந்த கருத்து அங்கே உடங்கல் பல்பகுதியம் என்று சொல்றதுக்கு இல்லை. ஆனால் நைலோனை பொறுத்த வரையில் நைலான் அது ஒரு உடங்கல் பல்பகுதியத்தை காட்டக்கூடியது. இந்த நைலானில் இரண்டு முறையான உடங்கல் பல்பகுதியம் இருக்குது. அதாவது தனியாக ஒரு பகுதியத்திலிருந்து வர முடியும் அல்லது இரண்டு மூலக்கூறுகளாலே வர முடியும். இரண்டு மூலக்கூறுகளால் வரும் பொழுது CH2HCO COOH CH2YNH2 இவ்வாறு உங்களுக்கு தெரியும் நைலான் மூலக்கூறு இவ்வாறு
உருவாக்கப்பட முடியும். இந்த நைலான் மூலக்கூறு இவ்வாறு உருவாக்கப்படும் போது நாங்கள் பல்பகுதியை காட்டுவோம். பல்பகுதியத்தை இவ்வாறு CO CH2X C11O NH CH2Y NH இவ்வாறு காட்ட முடியும். பல்பகுதிய மூலக்கூறு இவ்வாறு காட்ட முடியும். இந்த X,Y பொறுத்து அது நைலான் 6,6 அல்லது வேறு ஏதாவது சொல்லி தீர்மானிக்க முடியும். நைலான் 6,6 இருந்தால் X 4 இருக்கும், Y 6 இருக்கும். இதுதான் நாங்கள் நைலான் 6,6 என்று அழைக்கிறோம். ஆகவே நைலான் மூலக்கூறு இங்க அதாவது இவை ஒடுங்கும் போது சிறிய மூலக்கூறுகள் அகற்றப்படுவதால் இது ஒரு ஒடுங்கல் பல்பொதி. இந்த நீர் மூலக்கூறு அதிகமிக்க நீர் மூலக்கூறு அகற்றப்படுவதால் இது ஒடுங்கல் பல்பொதி. ஆகவே இந்த C என்ற கருத்துக்கு எங்களால் சரி கொடுக்க முடியாது. நைலான் பொருத்தம் பொலிஸ்டைரீன் தவறான. கடைசியாக D என்ற கருத்துக்கு நாங்கள் வந்தால் D என்ற கருத்தை பொறுத்தவரையில் யூரியா ஃபார்மால்டிஹைடு ஃபீனால் ஃபார்மால்டிஹைடு ஆகிய இரு பல்பகுதியங்களும் அவற்றின் கட்டமைப்புகளில் CO கூட்டங்களை கொண்டுள்ளன. உங்களுக்கு தெரியும் யூரியா ஃபார்மால்டிஹைடில் அதாவது ஃபீனால் மெத்தனால் யூரியா ஃபார்மால்டிஹைடு அதே போல் ஃபீனால் மெத்தன் அந்த இரண்டு பல்பகுதிகளுக்கு வந்தால் யூரியா ஃபார்மால்டிஹைடை பொறுத்த வரையில் அங்கு CO தொகுதி காணப்படுது. அங்கே உங்களுக்கு தெரியும் NC11O N அதே போல் இவ்வாறு உங்களுக்கு இந்த C11O தொகுதி இங்கு உங்களுக்கு வருவது காட்டப்பட முடியும். ஆனால் இது யூரியா ஃபார்மால்டிஹைடு. ஃபீனால் மெத்தனலில் அவ்வாறு வராது. இந்த ஃபீனால் மெத்தனலை பொறுத்த வரையில் இந்த ஃபீனால் தொகுதி இவ்வாறு மேலும் கீழும் வரும் பொழுது இந்த இடத்துல உள்ள C11O அகற்றப்படும். இவ்வாறு ஆற்றப்பட்டு தான் வருது. ஆகவே இங்கு C11O தொகுதி வர முடியாது. இங்கு யூரியா ஃபார்மால்டிஹைட்ல வர முடியும். ஆகவே இவ்வாறு இதை நாங்கள் பார்த்தால் D என்ற கருத்தும் தெளிவாகவே தவறானதாக அமையும். D என்ற கருத்து தவறானதாக அமையும். ஆகவே இதன் அடிப்படையில் அவங்களுக்கு தெரியும் இந்த கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா A மாத்திரம்தான் உண்மையானதாக இருக்குது. இது அனைத்து கருத்துக்களில் குறைபாடுகள் காணப்படுது. ஆகவே A மாத்திரம் உண்மை என்றால் 5வது விடை தான் வழங்கப்படும். 35வது வினாவுக்கு நாங்கள் வந்தால் A,B என்னும் வாயுக்கள் தாக்கம் புரிந்து விளைபொருள் P-ஐ உண்டாக்குகின்றது. A,B என்னும் அதாவது 35வது ஒரு கைனடிக்ஸ் வினாவாக காணப்படுது. A,B வாயுக்கள் தாக்கம் புரிந்து யார் வருது? விளைபொருள் P-ஐ உண்டாக்குதான். நுண்துணிக்கை வடிவத்தில் உள்ள திரவியம் X-ஐ தாக்கத்துக்கு ஒரு ஊக்கியாக பயன்படுத்தல் ஒரு யோசனையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தாக்கத்தை உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு தாக்கத்தில் ஊக்கி என்பவரை யார்? ஊக்கிட சிறப்பியல்புகள் என்ன? அதாவது தனது மொத்தத்திலையும் மாறாத நிலையில் தாக்கத்தில் பங்கு கொண்டு அத்தாக்கத்தில் தாக்க வீதத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணி நாங்கள் ஊக்கி என்று சொல்லுவோம். ஊக்கி தாக்கத்தில் பௌதிக ரீதியாக பங்கு கொள்ளும், இரசாயன ரீதியாக பங்கு கொள்ளும். ஆனால் இறுதியாக பௌதிக மாற்றத்துக்கு மட்டுமே உட்பட முடியும் என்ன தெரியும். இது ஊக்கிட சிறப்பியல்பு கீழே வரும். அதே போல் ஊக்கி ஒரு தாக்கத்தில் ஊக்கி போயிட்டு ஏவச்சக்தியை குறைக்கிறேன்னு சொன்ன காரணி ஏவச்சக்தியை ஊக்கி குறைக்கிறதில்ல. அதாவது ஒரு குறைந்த ஏவச்சக்தியை கொண்ட ஒரு பாதை கூட அது மாற்றுது. ஒரு தாக்கத்தில் நாங்கள் ஊக்கி என்பவர் இவ்வாறு தாக்கத்துக்கு ஒரு மாற்று பாதையைத்தான் வளர்ந்தது. இந்த தாக்கத்துக்கு ஒரு ஏவச்சக்தியை குறைக்கல, வேறொரு ஏவச்சக்தி குறைந்த பாதை கூட அந்த ஊக்கியதை நகர்த்துது, வேறொரு ஷார்ட்கட் போடுது. ஆகவே ஒரு ஊக்கின் நோக்கமே தாக்க வீதத்தை அதிகரிக்கும். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஏவச்சக்தியை குறைந்த பாதை உண்டு, அதை தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் பார்ப்போம். இப்போ அதில் தந்திருக்குது
மூன்று படிகளுக்குமான ஏவட் சக்தி அதாவது என்ன செய்யுது என்றால் திரவியம் எக்ஸ் ஆனது மூன்று படிகளை கொண்ட ஒரு மாற்று பொறிமுறையை தருகின்றது. நம்ம மூன்று படிமுறைக்குரிய மாற்று பொறிமுறையை கொடுத்திருக்கு. இது இரண்டு படிமுறையை காட்டிருக்கிறேன். இவ்வாறு மூன்று படிமுறைக்குரிய ஒரு மாற்று பொறிமுறையை கொடுத்திருக்குது. மூன்று படிமுறைக்குரிய ஏவட் சக்திகளும் எக்ஸ் இல்லாத போது தாக்கத்துக்கான ஏவட் சக்தியும் கீழே தரப்பட்டுள்ளது. எக்ஸ் இல்லாத போது நேரடியாக 50 என்று கொடுத்திருக்கு. முதலாம் படி 10, இரண்டாம் படி 5, அதே போல எக்ஸ் இருக்கும்போது மூன்றாம் படி 50. மீண்டும் எக்ஸ் இல்லாத போதும் 50 தான். எக்ஸ் நீங்க இருக்கிற நேரம் 50 தான். அந்த ஊக்கியை பயன்படுத்தி எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. ஆகவே நாங்கள் பார்ப்போம், இந்த கருத்துக்கள் நாங்கள் பார்ப்போம். பின்வரும் கூற்றுகள் உண்மையானவை எதுன்னு கேட்குறாங்க. எக்ஸை பயன்படுத்தல் தாக்க வீதத்தை கணிசமாக மாற்றாது. தெளிவாக விளங்குது. தாக்க வீதம் மாறல, காரணம் அதே 50 ஏதோ ஒரு படியில் வருது. கணிசமான அளவில் தாக்க வீதத்தை மாற்ற இல்லாது. எக்ஸை பயன்படுத்தி பிரயோசனம் இல்லைன்னு விளக்கு. அவையே கருத்து சரி. மேலது எக்ஸை பயன்படுத்தி படி 3 உள்ள ஏவட் சக்தியை குறைக்கலாம். நீங்க ஊக்கிட அளவு என்று சொன்னது, இந்த ஊக்கிட அளவுல தங்கி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் உண்டு. ஆகவே உங்களால் ஊக்கிட அளவு அதிகரிக்கிறதால ஏவட் சக்தி அவளை குறைக்க முடியாது. ஆகவே அந்த கருத்து தெளிவாகவே தவறான. அங்கால எக்ஸ் பயன்படுத்தப்பட்டாலும் பயன்படுத்தப்படாவினும் வெப்பநிலையை அதிகரிக்க செய்தல் தாக்க வீதத்தை அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், தாக்க வீதம் தாங்கியுள்ள காரணிகள் பல காரணிகள் இருக்குது. வெப்பநிலை, அமுக்கம், செறிவு, போதிய நிலை, ஊக்கி, அதே போல ஏவட் சக்தி, ஒளி, கதிர் தொழிற்பாடு, மின்னோட்டத்தின் அளவு, இப்படி எல்லாம் கதைக்கலாம். இடத்துல ஒரு 10 காரணியை கதைக்கலாம். ஆகவே இந்த வெப்பநிலை அதிகரிக்க கட்டாயம் தாக்க வீதம் எப்போதும் அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், வெப்பநிலையோட ஒவ்வொரு 10 பாகை அதிகரிப்புக்கும் தாக்க வீதம் 2 மடங்காக்கப்படும் என்று தெரியும். ஆகவே இதன் அடிப்படையில் டி என்ற கருத்துக்கள் சரியானது. அடுத்த வினாவை நோக்கி நாம் நகருவோம். அடுத்த வினா 36வது வினா. ஃபீனால் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானவை? அமில அல்லது மூல ஊடகத்தில் ஃபீனோலானது ஃபோமல்டிஹைடுடன் உடனடியாக தாக்கம் புரிகின்றது. உங்களுக்கு தெரியும், ஃபீனோல் மெத்தனால் பல்பகுதியம் அல்லது ஃபீனோல் ஃபோமல்டிஹைடு பல்பகுதியம். ஃபீனோல் மெத்தனால் நாங்கள் பார்த்தோம், அல்லது ஃபீனால் ஃபோமல்டிஹைடு அழைக்கிற. பொதுவாக இது H2SO4 தான் பொதுவாக பாதிக்கிறது. ஆனால் இந்த தாக்கம் மூல ஊடகத்தில் கூட நிகழலாம். பேக்லைட் பிளாஸ்டிக் வருதுன்னு தெரியும். இந்த தாக்கம் கார் ஊடகத்தை கூட அப்ளை பண்ணலாம் என்று சொல்லி கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே ஏ என்ற கருத்து சரியானது. நாங்கள் பல்பகுதியம் கூட உங்களுக்கு வரைய தெரியும். ஏ என்ற கருத்து சரியானது. பி எத்தனோலிலும் பார்த்த ஃபீனோல் குறைந்த அமில வலிமை உடையது. உங்களுக்கு தெரியும், அமில வலிமையில் RCOCl அது எனக்கு தேவையில்லை. RCOOH, அங்கால ஃபீனால், அங்கால நீர், அங்கால ROH. ஆனால் மெத்தனால் மாத்திர அமில வலிமையில ஃபீனோலுக்கு அல்ல, நீருக்கு முன்னுக்கு வரும். மெத்தனால் மாத்திரம். ஏனைய ஆல்கோஹால்கள் நீருக்கு பிறகு. ஆகவே இவ்வாறு பார்க்கும்போது இங்க சொல்லியிருக்கிறாங்க, எத்தனாலிலும் பார்த்த ஃபீனோல் குறைந்த அமில வலிமை. எத்தனால் கட்டாயம் ஃபீனோல் அல்ல, நீரை விட அமில வலிமை குறைந்தது. எத்தனால் நீரை விட அமில வலிமை குறைந்தது. தெளிவாகவே சி என்ற கருத்து நாங்கள் வருவோம். சி என்ற கருத்துக்கு வருவோம். நீர் NaHCO3 ஃபீனோல் தாக்கம் புரிந்து CO2 கொடுக்கும். ஃபீனாலுக்கு நீங்கள் தெரிய வேணும், வன்காரத்தோட தாக்கம் இருக்குது. NaOH தாக்கம் இருக்குது. O-Na+, அங்கால H2O வரும். ஆனால் இவருக்கு இந்த Na2CO3 அல்லது NaHCO3 தாக்கம் இல்லை. COOH பகுதிக்கு தாக்கம் அடைய முடியும், ஆனால் ஃபீனாலால் தாக்கம் அடைய முடியாது. காரணம், ஃபீனால் அமில வலிமையில கொஞ்சம் குறைந்தவர்.
மிக மென்னமிலம் என்று கதைக்க முடியும். மென்னமிலம் நடுநிலை இரண்டுக்கும் இடையில மாறவர் மிக மென்னமிலம் என்று கதைக்க முடியும். ஆகவே இந்த மிக மென்னமிலத்தால் மென்காரங்களோட தாக்கமடைய முடியாது. ஆகவே சி என்ற கருத்து தவறானது. பிஆர்2 ஃபீனால் பிரதீடு தாக்கத்துக்கு உட்படும். உங்களுக்கு தெரியும் ஃபீனால் பிஆர்2ஓட அது பிஆர்2 நீர் என்று போடுவோம் அல்லது சிசிஎல் கூட போடலாம். பிஆர்2 நீரோட மூப்ரோமோ தொகுதி வரும். வெந்நீர வீல் படிவாக வரும். இது கட்டாயம் பிரதீடு தாக்கம் ஒரு வெந்நீரமான வீல் படிவாக இருக்கும். ஃபீனால் அதே போல அனிலின் போன்ற தொகுதிகள் அவனுடைய ஏவுமியல் அதிகம் தாக்க வீதம் அதிகம். சிஎல்2 நீர் பிஆர்2 நீரோடு இவ்வாறு 3 அலசனை பிரதீடு செய்யும். அவையோட பிரதீடு தாக்கம். ஆகவே அதன் அடிப்படையில் ஏக்கமா டி என்ற கருத்துக்கள் உண்மை. ஏக்கமா டி உண்மை என்று சொன்னால் 4வது விடையை வழங்க முடியும். ஓகே, நாங்கள் அடுத்த வினாவை நோக்கி நகருவோம். அடுத்ததாக நாங்கள் 37வது வினாவை நோக்கி நாங்கள் நகருவோம். இந்த 37வது வினாவுக்கு நாங்கள் வந்தால் கீழே தரப்பட்டுள்ள கட்டமைப்பினால் குறிப்பிடப்படும் சேர்வை பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் எவை உண்மையானவை. அவை ஒரு சேர்வை தந்திருக்குது. நாங்கள் பார்ப்போம். இது ஒரு ஒளியியல் பகுதி இருக்குது. அவை நான் ஒரு ஒளியியல் மாதிரி வரையின ஒளியியல் பகுதி இருக்குது. அதே போல இங்கால நாம பார்ப்போம் CH double bond CH2, இங்கால CH2 CH3. ஆகவே இந்த சேர்வையை பொறுத்தவரையில் ஒரு ஒளியியல் சேர்வையாக மாத்திரம் தான் இருக்குது. இங்க ஒரு கேத்திரானிதம் என்ற அமைப்பு இல்லை. விளங்குதா? ஆகவே வருவோம். அது இரு திண்ம தோற்ற சமபகுதிய வடிவங்களில் இருக்கின்றன. அதில் ஒரு தமிழ் மீடியம் ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஒரு பிழை ஒன்று நடந்தது. அதாவது இங்கு இரு திண்ம தோற்ற சமபகுதியத்தை என பிள்ளைகள் நினைத்தாங்க. இங்கு D+L- 2 இருக்குது, 2 கட்டமைப்பு இருக்குதுன்னு எடுத்தாங்க. ஆகவே அதை சொல்லல, 2 வகையான திண்ம தோற்ற சமபகுதியங்கள் இங்கு காணப்படுதுன்னு தான் சொன்னது. ஆகவே அவ்வாறு இந்த கருத்து பிள்ளைன்னு தான் நீங்கள் எடுத்துருக்க வேணும். இருந்தாலும் சில பிள்ளைகள் இந்த டிரான்ஸ்லேஷன் பிள்ளையால் அல்லது இந்த ஒரு வேறொரு கருத்தால் இது சரியான கூட எடுத்தாங்க. அதனால் எக்ஸாம்பிள் இது சரி எடுத்தவங்களுக்கும் மார்க்ஸை கொடுத்தாங்க, பிள்ளைன்னு சொன்னவங்களுக்கும் மார்க்ஸை கொடுத்தாங்க. தமிழ் மீடியத்தில் வந்த ஒரு பிரச்சனை. ஆகவே 2 விதமான திண்ம தோற்ற சமபகுதியம் இங்கு காணப்படுது இல்லை. இங்கு ஒளியியல் மட்டும்தான் இருக்குது, கேத்திர கணிதம் இங்கே இல்லை. ஆகவே என்ற கருத்து உண்மையில தவறானது. இருந்தாலும் அதுக்கு மார்க்ஸ் கொடுத்தாங்க. அடுத்தது நாங்கள் வருவோம். அதன் ஊக்கல் ஐதரசனேற்றம் திண்ம தோற்ற சமபகுதியத்தை காட்டாத ஒரு சேர்வையை தரும். அந்த ஊக்கல் ஐதரசனேற்றம் H2PP அல்லது ஏதாவது போடலாம். இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா CH3 CH2 CH Br CH2 CH3 ஒரே தொகுதி 2 வந்திருக்கிறதால அது திண்ம தோற்ற சமபகுதியத்தை காட்டாத ஒரு சேர்வை. ஆகவே சரி இல்லையா? டி என்ற கருத்து ஏ என்ற கருத்து இல்லை, டி என்ற கருத்து சரி. சி என்ற கருத்து நோக்கி வாங்க பிள்ளைகள். ஆல்கஹால் சேர்க்கையை வச்சுன்னு அதனை பரிகரிக்கும் போது திண்ம தோற்ற சமபகுதிய சேர்வை காட்டாத ஒரு சேர்வை வந்து ஆல்கஹால் KOHக்கு நீங்கள் இங்கே வழங்கினீங்க என்றால் இந்த இடத்துல CH3 CH double bond C Br CH double bond CH2. ஆகவே இங்க நீங்க இந்த இரட்டை பிணைப்பல்ல, இந்த இரட்டை பிணைப்பை பாருங்க. இங்க ஒரு கேத்திரானித சமபகுதியம் வந்திருக்கு. C double bond C ல Br CH double bond CH2 H CH3 இரட்டை பிணைப்பு கொண்ட கார்பன்ல வேறுபட்ட தொகுதிகள் காணப்படுது. ஆகவே இது ஒரு கேத்திரானித சமபகுதியம், இது ஒரு திண்ம தோற்ற சமபகுதியம். ஆகவே அங்க சொல்லியிருக்குது திண்ம தோற்ற சமபகுதியத்தை காட்டாத ஒரு சேர்வைன்னு சொல்லி. அதனால சி என்ற கருத்து இல்லை, காட்டுது, திண்ம தோற்ற சமபகுதியை காட்டுது.
டி என்ற கருத்தை நோக்கி நாங்கள் வந்தால் டி என்ற கருத்து KOH கரைசலுடன் அதனை பரிகரிக்கும் போது திண்ம தோற்ற சமூகத்தை காட்டாத ஒரு சேர்வையை தரும். KOH நீங்கள் போட்டீங்கன்னா இங்கே நேரடியாகவே பிரதித்தாக்க இந்த BR OH ஆக மாறிடும். ஆகவே CH CH2 CH3 OH CH டபுள் பாண்ட் CH2. ஆகவே இது 4 வித்தியாசமான தொகுதிகள். அதை கட்டாய திண்ம தோற்ற சமூகத்தை காட்டுது. அவங்க சொல்றாங்க காட்டாத ஒரு சேர்வைன்னு சொல்லி. ஆகவே தெளிவாகவே இது தவறானது. ஆகவே இங்கு B மாத்திரம் தவறானது என்று சொன்னால் B மாத்திரமே உண்மையானது சொன்னால் 5வது விட கொடுக்க முடியும். ஏயும் அந்த கருத்து வேறுபாடால A அல்லது B உண்மை என்று சொன்னால் 1வது விடை வழங்க முடியும். ஆகவே அந்த இயர்ல 2 விடைகள் வழங்கப்பட்டது. 38வது வினா 38வது வினால வெப்பநிலை Pயில் பின்வரும் தாக்கங்களுக்கான ΔH ΔG தரவுகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது தாக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன விளங்கா ΔH ΔG கொடுத்திருக்கு. 2வது ΔG ΔH வழங்கப்பட்டிருக்குது. 3வது வழங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? முதலாவது தாக்க 2 CH4 C2H4 2 H2 ΔH வந்து சக 201.88 கிலோஜூல். ΔG அது பாசிட்டிவ் 169.62 கிலோஜூல். 2வது தாக்கத்துக்கு நாங்கள் வருவோம். நிச்சயமாகவே அந்த தாக்கத்தை பொறுத்தவரையில் ΔG பிளஸ் வந்திருக்குது. எப்படி 2 CH4 சக O2 C2H4 சொல்லி சக 2 H2O ΔH கொடுத்திருக்குது. சய 281.76 கிலோஜூல். எல்லாம் -1. ΔG கொடுத்திருக்குது -287.56 கிலோஜூல்னு சொல்லி. அதை உங்களுக்கு புரியுது. ΔG ΔH மைனஸ் இங்கால ΔG மைனஸ் கொடுத்திருக்குதுன்னு சொல்லி சுயமானதாக நிகழ்ந்திருக்கிறது. அது 3வது நாங்கள் பார்ப்போம். 2 CH4 வாயு சக 2 கார்பன் திண்ம 2 C2H4 வாயு ΔH வாங்க 254.4 ΔG வாங்க ஆகவே இவ்வாறு. இப்போ இதில் இந்த ஏன்னா இது போர்டில் என்ன சில விடயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். வெப்பநிலை Tயில் பின்வரும் கூற்றுகள் எவையவை உண்மையானவை? CH4 இருந்து C2H4 உண்டாக்குவதற்கு 1, 2, 3 ஆகிய 3 தாக்கங்களையும் பயன்படுத்தலாம். CH4 இருந்து C2H4 உண்டாக்குறதுக்கு 3 தாக்கங்களை பொருத்தலாம். இங்கே வந்து பாருங்க ΔG பிளஸ், இங்கே பாருங்க மைனஸ், இங்கே பிளஸ். ஆகவே ஒரு விளங்குது இங்கே மாத்திரம்தான் மைனஸ் வந்திருக்குது என்று சொல்லி. அவை நிச்சயமாகவே A என்ற கருத்து தவறான. தாக்கம் 1 ஆனது மறை என்ட்ரோபி மாற்றத்தை உடையது. தாக்கம் 1 மறை என்ட்ரோபி மாற்றம். இங்கு வாயுக்கள் 2, இங்கு வாயுக்கள் விளைவுல 3. ஆகவே விளைவுல சுயதன்மை விளைவுக்கு கூட. ஆகவே கட்டாய நேர் என்ட்ரோபி மாற்றத்தை கொண்டிருக்கும். இங்க பாருங்க ΔG பெருமானம் குறைஞ்சிருக்கு. ΔG சமன் ΔH மைனஸ் T இன்டு ΔS. இந்த பெருமானம் பாருங்க, இது பிளஸ் வந்தா தான் இது கழிப்படும்.
கழிஞ்சி வந்திருக்குது பாருங்க, அல்லது இந்த வாயுக்கள் கூட, இங்க வாயுக்கள் குறைவு பாருங்க. ஆகவே அங்க மறையல்ல கட்டாயம் நேர் என்ட்ரோபி மாற்றம் சி பாரு. ஆகவே A, B தவறு. தாக்கம் ரெண்டையும் மாற்றமே CH4 இருந்து C2H4 உண்டாக்குவதற்கு சாத்தியமான தாக்கம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாக்கம் 2 மாத்திரம் தான் நம்மளுக்கு தெரியும் வந்து டெல்டா G மைனஸ் என்று சொல்லி. ஆகவே சாத்தியமான தாக்கம் 2 மாத்திரம். ஆகவே சி உண்மை. டிக்கு வாங்கக்குள்ள தாக்கம் 3 ஆனது நேர் என்ட்ரோபி மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும். தாக்கம் 3ல பாருங்க, அது ஏன் தாக்கம் 3 நேர் என்ட்ரோபி மாற்றம் என்று சொல்லி 2 விதமான இந்த விடையறைக்குன்னு சொல்லலாம். அல்லது இங்கே பாருங்க, இங்கே வாயுக்கள் 2, இங்கே வாயுக்கள் 2, அதில் கரைக்க முடியாது, நேரடியாக ஊகிக்க முடியாது. இருந்தாலும் இங்கே பாருங்க 254 இருந்து 237 குறைவடைந்திருக்குது. இது குறைவடைந்திருக்குது என்றால் இது மைனஸ் வந்திருக்குது. இது மைனஸ் வந்திருந்தால் கூடியிருக்க வேண்டும். ஆகவே இது பிளஸ் கட்டாயம் வந்திருக்க வேண்டும். ஆகவே கட்டாயம் இந்த தாக்கம் 3 நேர் என்ட்ரோபி மாற்றம். பிளஸ் 2 பக்கமும் சமன் எனக்கு ஊகிக்க முடியாது, பெருமானத்தை பார்த்து தீர்மானிக்க முடியும். ஆகவே C, D உண்மை. C, D உண்மை என்றால் 3வது விடை வழங்க முடியும். அங்கால நாங்கள் 39வது வினாவை நோக்கி 39வது வினாவை நோக்கி நாங்கள் நகருவோம். 39வது வினாவுக்கு நாங்கள் வருவோம். 39வது வினாவில் கற்றையன் பகுப்பின் போது கூட்டம் ஒன்று உலோக அயன்கள் குளோரைட்டுகளாக வீழ்படிவாக்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும் வந்து பண்படி பகுப்பில் கூட்டம் ஒன்று உலோக அயன்கள் அவற்றின் குளோரைட்டுகளாக, அதாவது ஏறத்தாழ பண்படி பகுப்பில் ஒரு 30 கெட்டையன்கள் அளவில் இருக்குது. அதில் கூட்டம் ஒன்று ஐதனெக்சியல் சேர்க்கும் போது கூட்டம் ஒன்றில் அவற்றின் குளோரைட்டுகள் AgCl, Ag2Cl2, PbCl2 போன அவற்றின் குளோரைட்டுகளாக வீழ்படிவாக்கப்படுவது தெரியும். ஆகவே இங்கே கேட்டிருக்குது, கூட்டம் ஒன்றில் உலோக அயன்கள் குளோரைட்டுகளாக வீழ்படிவாக்கப்படுகின்றன. கூட்டம் ஒன்று பகுப்பு பற்றிய பின்வரும் கூற்றுகள் எவையவை உண்மையானவை. அப்போ நான் சொன்னது வந்து கூட்டம் ஒன்று HCl சேர்க்க அது தெரியும் வந்து AgCl வெந்நீரவில் படிவு, Ag2Cl2 வெந்நீரவில் படிவு, PbCl2 வெந்நீரவில் படிவு. அங்கால வடிதிரவம் வருது. சரி, இது கூட்டம் உண்டு. அங்கால மீண்டும் வடிதிரவத்துக்கு நீங்கள் கூட்டம் 2க்கு நீங்கள் போறீங்க, சோதனை செய்வீங்க. ரைட். ஆகவே என்ன நிகழ்வுன்னு பார்ப்போம். ஐதனெக்சியல் சேர்க்கும் போது Ag plus Ag2+, அங்கே Ag2+ வந்து கொடுத்தீங்க. ஆகவே அது தவறானது. அங்கால Ag2+ Pb2+, அது சரி. ஆகவே A கருத்து தவறானது. Ag2+ அது B வந்து AgCl PbCl2 ஆகிய மாத்திரம் நீர் அமோனியாவில் கரைந்து ஐதான HCl சேர்க்கும் போது மீள படிவாவதில்லை என்று சொல்லுங்க. மீள படிவாவதில்லை. உங்களுக்கு வந்து AgCl2 அதாவது AgCl PbCl2 இதில் அமோனியாவில் கரையக்கூடியவர் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து Ag+ கட்டாயம் மிகை அமோனியாவில் கரையும் என்று சொல்லி ஐதனெக்சியல் சேர்க்கும் போது மீள படியும் என்று தெரியும். ஆகவே இதனால் இந்த PbCl2 இவ்வாறு வராது. ஆகவே AgClக்கு இந்த கருத்து சரியானது. அங்கால C என்ற கருத்துக்கு வருவோம். ஐதனெக்சியல் சேர்க்கும் போது Ag+ Ag2+, Pb2+ ஆகிய மாத்திரம் கரையா தகவலுள்ள குளோரைட்டுகளை உண்டாக்குகின்றன. ஆகவே அது சரி. C என்ற கருத்து சரி, தெளிவான உண்மையில. D என்ற கருத்துக்கு வாங்க. Pb2+ ஆனது வெப்பமான செறிவு HCl-இல் வீழ்படிவாவதில்லை. நாம் இங்கு HCl சேர்க்க காரணமே Pb-யை கூட்டம் ஒன்றில் வீழ்படிவாக்க. நாங்கள் செறிவு HCl சேர்த்திருந்தால் இங்கே Pb இந்த இடத்துல வீழ்படிவாக இருக்காது. இருந்தாலும் ஐதனெக்சியல் சேர்க்கிற நேரம் இந்த PbCl இந்த வீழ்படிவாக்கப்பட்டாலும் 2ஆம் கூட்டத்திலேயும் அங்கு கட்டாயம் Pb2+ வீழ்படிவாக்க முடியும். ஆகவே D என்ற கருத்து உண்மையானது. C, D உண்மை.
ஆகவே சீக்கமாடி உண்மை என்றால் மூன்றாவது விடை வழங்க முடியும். அங்கால நாங்கள் 40வது வினாவை நோக்கி நாங்கள் வருவோம். இந்த H2O2 பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் எது எவை பொய்யானது பொய்யானவை நாங்கள் வருவோம். இந்த H2O2 கரைக்கிற நேரமே அதில் வடிவத்துக்கு நாங்கள் முதல்ல வருவோம். வடிவத்துக்கு நாங்கள் வந்தால் உங்களுக்கு தெரியும் வந்து ஓப்பன் புக் ஷேப்னு நாங்கள் சொல்ற திறந்த புத்தக வடிவம் நாங்கள் இதை அழைக்கிறோம். இது 94, இது 97. புத்தகத்தை திறக்க வேண்டிய 94 பாகை OH இந்த பிணைப்பு கோணம் HOO பிணைப்பு கோணம் 97 இருக்கும் என்று தெரியுமா? நாங்கள் வருவோம். H2O2 மூலக்கூறில் இரு ஹைட்ராக்சில் கூட்டங்களும் ஒரே தளத்தில் உள்ளன. இங்கே பொய்யானது கேட்டிருக்குது. ஒரே தளத்தில் இருக்குதான். இது திறந்த புத்தக வடிவம் என்று சொல்றது 2 தளங்களில் காணப்படுவதால் ஆகவே தவறானது. ஆகவே அதையே சரி கொடுக்கலாம். அமில ஊடகம் மூல ஊடகம் ஆகிய இரண்டிலும் H2O2 ஒட்சிக்கும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் செயல்படலாம். உங்களுக்கு தெரியும் வந்து H2O2 நிஜமாகவே ஒரு சிறந்த ஒட்சிக்கும் கருவி. இருந்தாலும் இதை விட வன்மையான ஒட்சிக்கும் கருவிகளால் இது தாழ்த்தும் கருவியாக தொழில்பட முடியும். H+K-NO4, H+K2Cr2O7 போன்ற வன்மையான ஒட்சிக்கும் கருவிகள் முன்னிலையில் இவை தாழ்த்தும் கருவியாக தொழில்படும். ஆகவே இது அமில மூலக 2 ஊடகங்களே முடியும். ஆகவே இந்த கருத்து சரியானது. தூய H2O2 ஆனது வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்பை கொண்ட ஒரு நிறமற்ற திரவமாகும். அதாவது இங்க தூய H2O2 ஆனது உங்களுக்கு H2O2 பொறுத்த வரையில கொதிநில H2O விட H2O2 கொதிநில கூட தெரியுமா? உருகநில H2O தான் கூட கொதிநில H2O2 கொதிநில உயர்வு. காரணம் இந்த H2O2 ஒரு தூய H2O2 ஒரு வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்பை கொண்டிருக்குது. அது கருத்து உண்மை. ஒரு நிறமற்ற திரவம் அதுவும் சரி. இது ஒரு திரவ நிலையில பொதுவாக அது ஒரு நிறமற்றதாக இருக்கும். அது எக்வஸாக மாறும் போது சில சமயங்களில் ஒரு அதாவது நாங்கள் ஒரு நீல நிறத்தை கூட காட்ட முடியும். ஆனால் நாங்கள் பொதுவாக நிறமற்றதுன்னு நாங்கள் கதைப்போம். அவங்கள H2O2 உள்ள ஒட்சன் அணுக்கள் sp கலப்பினமாக்கப்பட்டுள்ளன. H2O2 உள்ள ஒட்சன் அணுக்கள் அவங்களுக்கு தெரியும் வந்து 2 ஒட்சன் அணு 2 தனிச்சோடி காணப்பட வேணும். ஆகவே sp3 கலப்பை கொண்டிருக்குது. sp3 கலப்பை கொண்டிருக்குது. இந்த சொல்லி இருக்கிற sp கலப்புன்னு சொல்லி தெளிவாகவே தவறானது. ஆகவே A,D தான் தவறானது. கேள்வி கேட்டது பொய்யானது. ஆகவே A,D பொய்யானது. இங்கே sp3 கலப்பு கொண்டிருக்குது கவனம். ஆகவே அதுவும் A,D பொய்யானது. அங்கால நாங்கள் அடுத்த வினாவை நோக்கி நாங்கள் நகருவோம். அதாவது முதலாம் கூற்று 2ஆம் கூற்று வினாக்கள். ஆகவே இந்த வினாக்களை நீங்கள் சில நேரம் மிச்சம் கவனமாக இருக்க வேணும். இந்த வினாக்கள் வேகமாக விடையளிக்க முடியும். ஆனால் அதிகமான பிள்ளைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நான் அதிகமாக பிள்ளைகளுக்கு சொல்ல ஒரு அட்வைஸ், ஒரு 30 வினாக்கள் முடிந்தவுடன் இந்த முதலாம் கூற்று 2ஆம் கூற்று வினாக்களுக்கு வந்து இந்த 10 வினாவை முடிச்சு போட்டு ABCD வினாக்களுக்கு போங்க. உங்களால் டென்ஷன் இல்லாமல் வேகமாக அந்த வினாக்களை செய்து கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் 41வது வினாவுக்கு நாங்கள் வந்தால் 41வது வினாவில் ஐதரசு நிறமாலையின் பாமர் தொடரில் எல்லா காலலும் எண்சமன் ஒன்றில் முடிவடைகின்றன. உங்களுக்கு தெரியும் வந்து பாமர் தொடர் என்று சொல்றது எண்சமன் ஒன்றுக்கு வரக்கூடியதல்ல. உயர் சக்தி மட்டங்களிலிருந்து எண்சமன் 2ஐ நோக்கி வரக்கூடிய காலல் கோடுகள் தான் நாங்கள் பாமர் தொடர் என்று அழைக்கிறோம். ஆகவே அந்த கருத்து தெளிவாகவே தவறானது. ஐதரசு நிறமாலையின் மூலதனத்தை விளக்குவதற்கு போர் மாதிரியோடு பயன்படுத்தப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் வந்து போர் நிஜமாகவே அணு நிறமாலை தரவுகளையும் தொடர் ஐநாக்கள் சக்தி தரவுகளையும் பயன்படுத்தினார். அதே போல போர்ட கருத்துக்கள் நிறமாலையில் கூட பயன்படுத்தப்பட்டது.
இந்த ஐதரச நிறமாலையை விளக்குறதுக்கும் போர்ட கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த இரண்டு பக்கமும் கதைக்க முடியும். ஆகவே அந்த கருத்து உண்மை. ஆகவே முதலாம் கருத்து தவறானது, இரண்டாம் கருத்து உண்மையானது. ஆகவே 41வது 4வது விடை வழங்கும். 42வது வினாவை நோக்கி நாம் வருவோம். 2-பியூட்டனோன் ஆனது பென்டேனிலும் பார்க்க உயர்ந்த கொதிநிலை உடையது. 2-பியூட்டனோன் 2-பியூட்டனோன் ஆனது பென்டேன் பென்டேனிலும் பார்க்க உயர்ந்த கொதிநிலை உடையது. அது இரண்டுமே ஏறத்தாழ சம மூலக்கூற்று திணிவுகளை கொண்டிருக்குது. பாருங்க, இரண்டுமே ஏறத்தாழ சமனான மூலக்கூற்று திணிவுகளை கொண்டிருக்குது. மொழிக்குள்ள வெயிட் 72 கொண்டு கொடுத்துருக்கு. இருந்தாலும் இங்கே ஒரு அதிமுனைவாக்கம் காணப்படுது. அதிமுனைவாக்கம் காணப்படுவதால கட்டாயம் கொதிநிலை உயர்வு. பென்டேன் மூலக்கூறுகளுக்கு இடையே ஐதரச பிணைப்புகள் எதையும் இல்லை. இந்த பென்டேன்ல ஐதரச பிணைப்பு இல்லையா? பென்டேன்ல மட்டுமல்ல, 2-பியூட்டனோன்ல கூட ஐதரசம் பிணைப்பு இங்கே இல்லை. இங்க இதுக்கான தகுந்த விளக்கம் முனைவாக்கம் காணப்படுவது. ஆகவே சரி சரி தெளிவான இரண்டாவது விடை. தெளிவான இரண்டாவது விடை. ஆகவே நாங்கள் 43வது வினாவை நோக்கி நாங்கள் நகர்ந்தால் சிறிது HCl ZnCl உடன், அதாவது ZnCl சிறிது HCl என்று சொல்வது லூகாஸின் சோதனை பொருள். ZnCl HCl உடன் 2-மெத்தாயில் 1-புரோப்பனோல் ஆனது 2-மெத்தாயில் 1-புரோப்பனோல், அதாவது மெத்தேட்ரோல் 2-மெத்தாயில் 1-புரோப்பனோல் ஆனது 2-மெத்தாயில் 2-புரோப்பனோலிலும் பார்க்க விரைவாக கலங்கள் தன்மையை காட்டும். இந்த 2-மெத்தாயில் 2-புரோப்பனோலிலும் பார்க்க விரைவாக, உங்களுக்கு தெரியும் இது ஒரு முதல் ஆல்கஹால், இது ஒரு புடை ஆல்கஹால். ஆகவே புடை ஆல்கஹால் தான் வேகமாக தாக்கும். இதை மாறி சொல்லியிருக்கேன், முதல் ஆல்கஹால் வேகமாக தாக்க முடியல. உங்களுக்கு தெரியும் புடை ஆல்கஹால் முதல் வழி புடை ஆல்கஹாலை இனம் காணக்கூடிய இலகுவான முறை. இந்த லூகாஸின் சோதனை பொருள், இந்த லூகாஸின் சோதனை என்ன? இந்த லூகாஸின் சோதனை என்ன சொல்லுது? முதல் வலை புடை ஆல்கஹால் காணப்படும் போது அது பார்வைக்கு ஒரே விதமான ஆல்கஹாலாக இருக்கலாம், எங்களுக்கு லேபிள் பண்ணப்படலை. நீங்கள் சிறிதளவு லூகாஸின் சோதனையை சேர்த்தால் புடை ஆல்கஹால் உடன் கலங்கள் தன்மையை காட்டும். அதே போல வலி அல்லது துணை ஆல்கஹால் சிறிது நேரத்துக்கு பின்னால கலங்கள் தன்மையை காட்டும். முதல் ஆல்கஹால் அதை காட்டாது அல்லது மிக நீண்ட நேரம் பிடிக்கும் என்று சொல்லும், அல்லது மாற்றம் இல்லை என்று கதைக்க முடியும். ஆகவே முதல் வழி புடை ஆல்கஹாலை இலகுவா இனம் காணக்கூடிய சோதனை லூகாஸின் சோதனை என்று தெரியும். ஆகவே இந்த லூகாஸின் சோதனையோட கலங்கள் தன்மைக்கான காரணம் இந்த புடை ஆல்கஹால் புடை ஏலைட்டாக மாறுவது. இங்கு தாக்கி கொனெக்சியல் உள்ளே, அதாவது ஊக்கித்தான் ZnCl, தாக்கி கொனெக்சியல் ஊக்கித்தான் ZnCl. ஆகவே இது CH ஆக மாறுது. இது இங்கு ஒரு கர்நாடக பிரதீட்டு தாக்கம் போல உடன் நிகழ்வுக்காகும். கொனெக்சியலுக்கு நீங்கள் லூகாஸ் ZnCl போடாமல் கொனெக்சியல் மாத்திரம் போட்டாலும் இந்த புடை ஆல்கஹால் புடை ஏலைட்டாக மெதுவாக மாறும். இந்த தாக்கம் நிகழும். ஆகவே அந்த கருத்து தவறானது. முதல் கார்போ கெட்ரையன்களும் பார்க்க புடை கார்போ கெட்ரையன்கள் உறுதிமிக்கவை. உங்களுக்கு தெரியும் கார்போனியம் அயன்கள் RCHH plus RCR1H plus RCR1R2 plus
கார்போகேட்ரியன்களில் உறுதி 3ஆம் நிலை கார்போனியம் அயன் உறுதி கூட 2ஆம் நிலையை விட, 2ஆம் நிலை உறுதி கூட 1ஆம் நிலையை விட. ஆனால் பரிவு காணப்பட்டால் இதை அப்ளை பண்ண முடியாது. பரிவு விளைவுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். பரிவு விளைவுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். ஆகவே இது பரிவோட சம்பந்தப்பட்டதல்ல. அதனால 1ஆம் நிலை கார்போனியம் அயனை கூட 3ஆம் நிலை கார்போனியம் அயன் உறுதி கூட என்பது மிக பொருத்தமானது. இந்த கருத்து மாறி வந்திருந்தால் 1வது விடை வந்திருக்கும். இங்கு 1வது கருத்து பிழை என்பதால 4வது விடையாக மாறிட்டு. ஆகவே நாங்கள் பார்த்துட்டு 43வது வினா. ஆகவே நாங்கள் 44வது வினாவுக்கு நாங்கள் வருவோம். 44வது வினாவுக்கு நாங்கள் வந்தால் CaCO3 திண்மமானது அறை வெப்பநிலையில் CO2 வாயுவாகவும் CaO திண்மமாகவும் பிரிகையடையாத போதிலும் வெப்பநிலையை அதிகரிக்க செய்வதன் மூலம் அதனை பிரிகையடைய செய்யலாம். இந்த 3 வந்து CaCO3 CaO சக CO2 வாயு. இங்க உங்களுக்கு தெரியும் வந்து டெல்டா H பிளஸ் ஆக வருது. டெல்டா எஸ் கட்டாயம் பிளஸ். என்ன காரணம்? திண்மத்தை விட வாயுவுல சுயதன்மை கூட பிளஸ். ஆகவே டெல்டா G சமன் டெல்டா H மைனஸ் P இன்டு டெல்டா எஸ். அறை வெப்பநிலையில் டெல்டா G கட்டாயம் பிளஸ் ஆகும். இது ஒரு பெரிய ஒரு பெருமானம். ஆகவே இது ஒரு சிறிய ஒரு பெருமானம் இருப்பதால வெப்பநிலையை அதை தீர்மானிக்குது. ஆகவே பிளஸ் என்று வருது. ஆனால் உயர் வெப்பநிலையில் டெல்டா G மைனஸ் ஆக முடியும். காரணம், வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த பெருமானம் அதிகரிக்குது. அதிகரிக்க அதிகரிக்க இந்த பெருமானம் மைனஸ்ல கூடுது. இதை விட நீரும் போது மைனஸ் ஆக மாறும். ஆகவே தெளிவான உண்மை, வெப்பநிலை அதிகரிக்க செய்வதன் மூலம் ஒரு தாக்கத்தின் கிப்ஸ் சக்தி மாற்றம் எப்போதும் மறை பெருமானத்தை பெற செய்யப்படலாம். கிப்ஸ் சக்தி அதாவது டெல்டா G என்று சொல்றது வந்து இப்போதும் மறை பெருமானத்தை பெற செய்யப்படலாம் என்றால் அது பிள்ளை. ஏனென்றால் நீங்க தெரிய வேண்டும், இப்போதும் இப்ப உதாரணமாக இது மைனஸ், இது மைனஸ், இது பிளஸ் என்று இருந்தால் எப்போதுமே டெல்டா G மைனஸ். இது பிளஸ், இது மைனஸ் என்று இருந்தால் ஒருபோதும் டெல்டா G மைனஸ் ஆக வர முடியாது. ஒருபோதும் மைனஸ் ஆக வர முடியாது. இந்த பெருக்கம் பிளஸ் ஆக மாறுது, எல்லாம் பிளஸ் ஆக மாறுது. ஆனால் மைனஸ் மைனஸ் அல்லது பிளஸ் பிளஸ் வரும் பொழுது வெப்பநிலையால மாற்ற முடியும். 3 இடங்கள் சுயாதீனமாக கொண்டு வரக்கூடிய இடங்களுக்கு ஒரு இடம் ஒருபோதும் சுயாதீனமாக மாற்ற முடியாது. ஆகவே அந்த கருத்து தவறானது. ஆகவே சரி பிழை என்று வழங்கினால் 3வது ஆன்சர் வழங்க முடியும். நாங்கள் 45வது வருவோம். அடுத்ததாக நாங்கள் 45வது வருவோம். SO2 மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள மூலக்கூறு விசைகள் CO2 மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள மூலக்கூறு விசைகள் பார்க்க வலிமையானது. சரி இல்லையா? SO2 மூலக்கூறுல உங்களுக்கு தெரியும் வந்து இருமுனைவு கவர்ச்சி விசை இருக்குது. CO2ல லண்டன் விசை மாத்திரம் தான் இருக்குது. இருமுனைவு கவர்ச்சி விசை பூஜ்ஜியம். இங்கே மூலக்கூற்று முனைவாக்கம் இருக்குது, இருமுனைவு கவர்ச்சி விசை இருக்குது. இங்கே லண்டன் விசை மட்டும்தான் இருக்குது. ஆகவே நிச்சயமாக வலிமையானதுன்னு சொன்னது சரியான கருத்து. முனைவு மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள மூலக்கூறு விசைகள் அனளவாக ஒத்த திணி உள்ள முனைவற்ற மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள மூலக்கூறு விசைகளும் வலிமையானவை. ஆகவே நிச்சயமாகவே இந்த கருத்து சரியானது இல்லையா? ஒத்த திணி உள்ளது என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே முனைவு மூலக்கூறுகள் முனைவற்ற மூலக்கூறை விட வலிமையானதாக இருக்கும். ஆகவே அது உண்மை. இதன் அடிப்படையில் இதுக்கு தெளிவான 1வது ஆன்சர் வழங்க முடியும். 1வது ஆன்சர் வழங்க முடியும். ஆகவே 46வது வினாவை நோக்கி எடுத்து 46வது இங்கே தந்திருக்குது. CH3
C11O CH2 CH3 CH211C OH CH2 CH3 ஆகிய ஒரே சேர்வையில் இரு பரிவு கட்டமைப்புலாம். தெளிவாக பாருங்க, ஒரு இரட்டை பிணைப்புல சுழற்சி இங்கே நடந்திருக்குதா? ஒரு தனிச்சோடியில சுழற்சி நடந்திருக்குதா? இல்லை. இதுக்கு இது பரிவு கட்டமைப்புகள் அல்ல. நீங்க தெரிய வேணும், இதற்கு இவ்வாறான ஒரு கட்டமைப்பு நீங்க பார்த்துருப்பீங்க. அல்கைன் நீரேற்றத்தில் ஈனோல் இங்க வந்திருக்குது. ஈனோல் என்ன செய்யும் என்றால், இவ்வாறு ஈனோல் சுயாதீனமாகவே உறுதியான கார்பனைலாக மாறக்கூடியது. இது நாங்க சொல்ற மறுசீராக்கல் மறுசீராக்கல் தாக்கத்தால சுயாதீனமாகவே உறுதியான கார்பனைலாக மாறும். ஆகவே பரிவு கட்டமைப்புன்னு சொல்றது பிள்ளை. தரப்பட்ட ஒரு சேர்வையில் பரிவு கட்டமைப்பில் உள்ள இரட்டை பிணைப்புகள் எண்ணிக்கை சமனாக இருத்தல் வேண்டும். ஒரு காலம் இந்த கருத்து சொல்லப்பட்டது, இருந்தாலும் அவ்வாறு கட்டாயம் இல்லை. உறுதியான சேர்வைகளை பொறுத்தவரையில அவ்வாறு சில சமயங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இது உறுதியற்ற பரிவு கட்டமைப்புகளும் இருக்குது, உறுதியான பரிவு கட்டமைப்புகளும் இருக்குது. தெளிவாகவே தவறானது. எண்ணிக்கை கட்டாயம் மாறுபட முடியும். ஆகவே பிழை 5. 47வது வினாவை நாம் நோக்கி வருவோம். 47வது வினா, மாறா வெப்பநிலையில் 2A + B, மாறா வெப்பநிலையில் 3D + E என்று சொல்லி வருது. ஏன்னா முதன்மை தாக்கத்தின் எல்லா தாக்கிலும் செறிவுகள் இரட்டிக்கப்படும் போது தாக்க வீதம் 8 மடங்கினால் அதிகரிக்கும். ஆகவே R சமன் அல்லது R நேர்வீத சமன் A இட வர்க்கம் B முதன்மை தாக்கம் சொல்லியிருக்கிறது. ஆகவே செறிவு இரட்டிக்கப்படும் போது 2A வர்க்கம் 2B. ஆகவே நீங்க 2 ஒன்றால பிரிங்க. R டேஷ் சமன் 8R என்று சொல்லி 4 2 8R என்று சொல்லி வரும். ஆகவே 8 மடங்கினால் அதிகரிக்குது. தெளிவான கருத்து. முதன்மை தாக்கம் ஒரு தாக்கியின் வரிசை அதன் பீசமான குணகத்துக்கு சமம். ஆகவே நாங்கள் பீசமான குணகத்தை அப்ளை பண்ணினதால தான் இந்த சமன்பாடு பெறப்பட்டது. அதனால தான் 8 மடங்கு வந்தது. ஆகவே தகுந்த விளக்கமாக கொடுக்கலாம். ஆகவே முதலாவது விட 47வது வினாவுக்கு முதலாவது விட. 48வது வினாவுக்கு நாங்கள் வருவோம். 48வதுல இரும்பை பிரித்திருக்கும் போது CO2 ஹேமடைட்டை தாழ்த்தல் 3 கட்டங்களினால் நடைபெறுகின்றது. உங்களுக்கு தெரியும், இரும்பு பிரித்தெடுப்புள்ள அங்குள்ள தாழ்த்தும் கருவி கார்பன் மோனாக்சைடு என்று தெரியும். மிக குறைந்த அளவு காரியமும் வரும் என்று தெரியும். ஆகவே இங்கே CO2 சம்பந்தப்படுத்த முடியாது என்று தெரியும். ஆகவே அந்த கருத்து தவறானது. இரும்பை பிரித்தெடுக்க பயன்படுத்தப்படும் ஊதலையின் வெப்பநிலை நுனியிலிருந்து அடிப்பகுதியை நோக்கி குறையும். நுனியிலிருந்து அடியை நோக்கி குறையுதல்ல, பிள்ளை கூட வேணும். இவ்வாறு ஒரு கோப்புற அமைப்புல தான் இரும்பு பிரித்தெடுப்பு ஊதுலை பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஊதுலை காணப்படுது. இங்க ஒரு வலித்துவாரம் இருக்குது. இங்கு நுனியில 700 கெல்வின்ல ஆரம்பிச்சு அதில் 1000 கெல்வின், 1500 கெல்வின், 2000 கெல்வின் வரையில அதிகரிச்சு போகுது. மேலிருந்து நோக்கி அதிகரிக்குதுன்னு தெரிய வேணும். அவை 2 கருத்துமே தவறானது. புள்ளை ஆகவே 5வது விடை வந்திருக்க வேணும். ஆனால் அந்த இயரில் ஏதோ ஒரு தமிழ் மீடியம் அல்ல, ஏதோ ஒரு மீடியத்தில் ஏற்பட்ட ஒரு குறைபாடு காரணமாக ஓல் ஆன்சர் வழங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே பொதுவாக ஒரு ஓல் ஆன்சர் வழங்குற நேரம் தமிழ் மீடியம் ஓல் ஆன்சராக மாறினால் அது ஒட்டோவாகவே சிங்கள மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஒட்டோவாகவே ஓல் ஆன்சராக மாறும். அல்லது ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு ஓல் ஆன்சராக மாறினால் ஒட்டோவாகவே தமிழ் மீடியம்
சிங்கள மீடியம் ஓலாஸ்ரா மாறும். லாஸ்ட் இயரில் IUPSC பேர் இது உங்களுக்கு தெரியும் வந்து தமிழ் மீடியம் சிங்கள மீடியம் பேப்பரில் தெளிவாக வந்தது. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை பொறுத்தவரையில் ஸ்ட்ரக்சரில் C+1 டபுள் ஒன் காட்டப்பட்டிருக்கல். அதனால் ஓலாசர் வழங்கினாங்க. அதனால் தானாகவே தமிழ் மீடியம் சிங்கள மீடியத்திலேயும் அது ஓலாசராக மாறிட்டு. ஆகவே சில வினாக்கள் நீங்கள் ஆன்சர் பண்ணுற நேரம் சில ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் அல்லது ஓலாசஸ் வார நேரம் கொஞ்சம் கருத வேணும். ஏனைய மீடியமும் செல்வாக்கு செலுத்துது, எங்களோட பேப்பர் மட்டும் அல்ல என்று சொல்லி. ஆகவே நாங்கள் 49வது வினாவை நோக்கி நகர்வோம். 49வது வினாவுக்கு நாங்கள் வந்தால் வெப்பநிலை அதிகரிக்க செய்தல் எப்போதும் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். ஆகவே எங்களோட கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் வெப்பநிலை அதிகரிக்க தாக்க வீதம் கட்டாயம் அதிகரிக்குது. நாங்கள் பார்த்துக்கிறோம் வெப்பநிலை வந்து தாக்க வீதத்துக்கு நேர் வீத சமன் அல்ல. ஆனால் ஒவ்வொரு 10 பாகை வெப்பநிலை அதிகரிப்புக்கும் தாக்க வீதம் இரட்டிக்கப்படுதுன்னு தெரியும். வெப்பநிலையால் உங்களுக்கு தெரியும் வந்து ஏவப்பட்ட நிலையை ஏவச்சக்தியை மீறக்கூடிய மூலப்பொருட்களில் பின்னம் அதிகரிக்குதுன்னு தெரியும். ஆகவே இந்த கருத்து உண்மை. வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு தாக்கத்தின் ஏவச்சக்தி குறைகின்றது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு தாக்கத்தின் ஏவச்சக்தி குறையும். ஏவச்சக்தி வெப்பநிலையால் மாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு ஏவச்சக்தி வெப்பநிலையால் மாற்ற முடியாதுன்னு தெரியும். ஆகவே நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே நாங்கள் பார்த்தா சரிப்பிழை என்றால் 3வது விடை. ஆனால் இந்த இயரில் 5வது விடையும் வழங்கினாங்க. ஏன் 5வது விடை வழங்கினாங்க என்றால் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது நொதித்தல் தாக்கங்களை பொறுத்தவரையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு நிலையில் தாக்க வீதம் ஒரு கட்டத்தை தாண்டிலாம் தாக்க வீதம் குறையுதான். பயாலஜியில் சொல்கிறாங்க தாக்க வீதம் குறையுதான். அந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் பிழை என்னும் ஒரு விடையை பெற்றாங்க. கெமிஸ்ட்ரி அது பாதிக்காது. ஆகவே 49வதுக்கு 3வது விடையை தான் வழங்கினாங்க. இறுதியாக 5வது விடையையும் ஏற்றுக்கொண்டாங்க. 50வது வினாவுக்கு அறிஞர்கள் 50வது வினா யூரியா உற்பத்தியில் அமோனியாவும் கார்பனோர் ஆக்சைடும் மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. 2019 சிலபஸுக்கு யூரியா உற்பத்தி இல்லை. இதனால் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய பகுதி. யூரியா உற்பத்தியில் மூலப்பொருட்கள் திரவ அமோனியாவும் திரவ CO2 என்று தெரிஞ்சிருக்கவே. ஆகவே இங்கு கார்பனோர் ஆக்சைடு என்பது தவறான விடை. அமோனியாவும் கார்பன் ஆக்சைடு தாக்கம் புரிந்து உண்டாகும் அமோனியம் கார்பனேற்று பிரிகை அடைந்து யூரியாவை தருது. ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியும் வந்து திரவ அமோனியா திரவமும் அதே போல் CO2 திரவமும் இணைந்து ஒரு இடைநிலை விளைவு அமோனியம் கார்பனேற்று என்ற இடைநிலை விளைவு உருவாக்குது. இந்த விளைவு பிரிகை அடைந்ததான் என்ன செய்யும்? அதனால் திரவ யூரியாவை வழங்குது. திரவ யூரியாவை ஆவியாக்குவதன் மூலம் யூரியா பளிங்குகள் பெறப்பட முடியும். ஆகவே இவ்வாறான ஒரு பாய்ச்சல் கோட்டு படத்தை எழுதி யோசிக்க முடியும். ஆகவே பிழை 5வது விடை வழங்க முடியும். ஆகவே நாங்கள் பிள்ளைகள் மீண்டும் இன்னொரு பேப்பரில் நாங்கள் சந்திப்போம்.